ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் அத்வைதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 759 ஆரம்பிக்கிறது. சத்திய சந்தோஷங்கள் அத்வைதத்திலேயே செய்ய வேண்டியது கர்மாவும் பக்தியும். ஆனாலும் ஆத்ம சிந்தனையும் ஆரம்பத்திலிருந்து ஒரு இழை அறுபடாமல் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அத்வைத மகா தத்துவத்தின் நினைவு மறக்க விடக்கூடாது. அதற்காகத்தான், அதாவது அத்வைத அடைவுக்காகத்தான் கர்மாவும் பக்தியும். கர்மாவுக்காக கர்மா இல்லை, பக்திக்காகவே பக்தி இல்லை. எண்டு, அதாவது லட்சியம் அத்வைதம்தான். மீன்ஸ், அதாவது உபாயம்தான் துவைதமாக செய்யும் இது எல்லாம் என்று பிரக்ஞை இருக்க வேண்டும். மாறாமல் இருக்கிற சத்தியநிலை அத்வைதமாயிருப்பதுதான். பாக்கியெல்லாம் மாறுதல் தான். மாறுகிறது என்றால் சத்தியமான ஒரே ஸ்திதியில் நிலைப்பட்டு இல்லை என்றே அர்த்தம். அதனால் துவைதம் எத்தனை நன்றாக இருந்தாலும், அதிலே எத்தனை நல்லது இருந்தாலும், சத்தியத்தை தெரிந்து கொண்டு அது அந்த சத்தியமாகவே இருக்க வேண்டும் என்றால் இதை விட்டு அத்வைத ஞானத்துக்குத்தான் போக வேண்டும். சத்தியமான நிலையில் நாம் இல்லை என்றால் அசத்தியமாக இருக்கிறோம் என்றுதானே அர்த்தம். அப்படி இருக்கலாமா? இப்படியாக சத்தியமாக இருப்பதோடு நிஜமான சந்தோஷமாக இருப்பதும் அத்வைதத்தில்தான். எதற்காக அத்வைதம் என்று கேட்ட சுகஜீவிக்கு சொன்ன பதில் இதுதான். புண்ணிய கர்ம வசாத்து இன்று வரை சுகஜீவனம் கிடைத்தாலும் மனசுக்கேயான இந்த சுகம் எந்த நிமிஷமும் ஓடிப்போய் விடலாம். மனசானது உடம்பு உடைமை இவற்றிலேயே பற்று கொண்டதாய் இருப்பதால் நாளைக்கே கைகால் உடைந்தால் அல்லது தேள் கொட்டினால் பாங்கில் போட்டிருந்ததை ஃபோர்ஜரி பண்ணி எவனோ அடித்து கொண்டு போய்விட்டால், அல்லது தெற்கத்திக்காரன் நம்முடைய பிரியமான பந்துமித்திரர்கள் எவரையோ பிடித்து கொண்டு போய்விட்டால், அப்பொழுது மனசிலே சுகம் போய் அது நம்மை ஒரேடியாக தலையில் கை வைத்து கொண்டு உட்காரும்படி செய்துவிடும். அல்லது இப்படி வெளியிலிருந்து ஏதோ ஒன்று மனசை பாதிக்க வராமல் அதுவே தாறுமாறாக எதையாக நினைத்துவிட்டு அப்புறம் இப்படி நினைச்சோமே என்று கஷ்டப்படும்படியாகவோ வெட்கப்படும்படியாகவோ நடக்கலாம். எந்த நிமிஷம் வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால் முடிவாக எப்பொழுதாவது எப்படியாவது அதற்கான யோக்கியதையை சம்பாதித்து கொண்டு மனசை குறித்த துவைத சுகானுபவம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆத்மாவை குறித்ததாக மாத்திரமில்லாமல் ஆத்மாவாகவே இருக்கிற அத்வைத சௌக்கியத்தில் சேர்வதில் கருத்து வைக்க வேண்டும். ஆத்மாவை அடைந்த போதுதான் நிஜமான தான் தெரியுமாதலால் அதற்கப்புறம் உடம்பில் அபிமானம் போய் அதற்கு ஏற்படும் தொந்தரவுகள் நம்மை பாதிக்காதபடி செய்து கொள்ளலாம். அப்பொழுது சொத்தையோ மனுஷர்களையோ தன்னுடையாகவே நினைக்கிற மயக்கம் போகும். அதனால் அப்பொழுது திருட்டு போவது, பந்துமித்திரர்களின் தேக வியோகம் ஆகியவையும் கஷ்டத்தை கொடுக்காது. ஆசை, கோபம், பயம், துக்கம் என்று இன்னொரு வஸ்துவை குறித்து எழுகிற சகலமும் அதல பாதாளத்துக்கு அமங்கி போய் ஆனந்தமாய் இருக்கலாம். ஆசையின் அனர்த்தங்களில் பயமும் ஒன்று. நம்முடைய நிஜஸ்வரூபமான ஆத்மாவுக்கு இன்னொன்றாக அதற்கு வேறான இரண்டாவது வஸ்துவாக எதுவுமே இல்லை என்பதுதான் அத்வைதம். தூக்கத்திலோ மயக்கத்திலோ நமக்கு வேறாக உலகம் இருந்ததா? உறவுக்காரர்கள் இருந்தார்களா? விரோதிகள் தான் இருந்தார்களா? உடைமை எதுவாது இருந்ததா? எதுவும் இல்லைதானே. இவை உள்ளவரைத்தான் இவற்றை குறித்து ஆசை, அந்த ஆசைக்கு இடையூறு ஏற்படுகிற போது கோபம், அது நிறைவேறாத போது துக்கம், அதை நமக்கு கிட்டாமல் பண்ண தரக்கூடியவர்களிடம் பயம், அதை பெற்றவர்களிடம் பொறாமை என்றெல்லாம் ஏற்படுகின்றன. பயத்தையும் ஆசையில் உண்டாவதாக சொன்னது எப்படி? பேய் பிசாசு என்றால் பயப்படுகிறோம், புயல் மழை என்றால் பயப்படுகிறோம், முரடனிடம் பயப்படுகிறோம், மேலதிகாரியிடம் பயப்படுகிறோம் என்றால் இது மாதிரியான பயங்களுக்கு ஆசையா காரணம்? ஆமாம், ஆசைதான் காரணம். உடம்பிலே நான் என்ற ஆசை, அதற்கு ஹானி வந்துவிடப் போகிறதே என்று புயலுக்கு பயப்படுகிறோம். சித்தத்திலே நான் என்ற ஆசை, அதனால் அதை பிடித்து ஆட்டுமே என்று பேய் பிசாசிடம் பயம். உடம்பை அடித்து போடுவானோ அல்லது பொய்யான நானின் உடைமைகளை கொள்ளையடிப்பானோ என்று உடைமையாதிகளிடம் உள்ள ஆசையிலே முரடனிடம் பயம். மனசுக்கு மானம் என்ற ஒரு பெரிய மமக்காரம் இருக்கிறது. அதிலே உள்ள ஆசையால் மானம் போகிற மாதிரி மேலதிகாரி கேள்வி கேட்பாரோ சஸ்பெண்ட் பண்ணுவாரோ என்று அவரிடம் பயம். ஆக நாம் நம்முடையது என்று தப்பாக நினைத்து ஆசைப்படும் எதுவோ ஒன்றுக்கு ஹானி வந்துவிடப் போகிறதே என்பதிலே பயம் என்பது ஏற்படுகிறது. முன்னே குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று எல்லாவற்றுக்கும் காமம்தான், அதாவது ஆசைதான் மூலம் என்றேன். துக்கம், பயம் இவற்றுக்கும் அதுவேதான் காரணம் என்று இப்பொழுது தெரிகிறது.
ஆசைப்பட்டது கிடைக்காவிட்டால் அப்பொழுது, அல்லது கிடைத்தும் அப்புறம் அதை இழந்துவிட்டால் துக்கம். மனசிலே ஆசை எழுவது எதை குறித்து? அதற்கு இன்னொன்றாக இருக்கிற ஏதோ ஒன்றிடம்தான். அந்த ஆசைக்கு குறுக்காக எதுவோ ஏற்பட்டு குரோதமோ சோகமோ பயமோ உண்டாவதும் இன்னொன்றுதான். பலவற்றை குறிக்கும் துவைதம். இன்னொன்று இல்லாமல் ஒன்று மட்டுமாய் இருப்பது அத்வைதம். ஒன்று மட்டுமில்லாமல் இன்னும் பல இருப்பது துவைதம். சரியாக வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னால் துவைதம் என்றால் இரண்டு, இருமை என்றுதானே அர்த்தம். பல என்று அர்த்தமில்லை. பரமாத்மா என்று ஒன்று, ஜீவாத்மா என்று அதற்கு வேறாக இன்னொன்று, இப்படி இரண்டும் இருப்பதுதான் சத்தியம் என்பதே துவைத சித்தாந்தம். இங்கே முழுக்க ஜீவாத்மாவை பற்றியே தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவனை பொறுத்தமட்டில் தேக இந்திரிய அந்தக்கரணங்களே ஜீவாத்மா என்று நினைக்கிற வரையில் அவனுக்கு வேறாக அவனுடைய அனுபவத்துக்கு வருபவையாக அநேக வெளிவஸ்துக்கள் இருக்கின்றன. இவனொன்று வெளியிலே இன்னொன்று என்றில்லை, இவனொன்று வெளியிலே பல. இப்படி இவனுக்கு வேறாக உள்ள எல்லாவற்றையுமே துவைத பிரபஞ்சம் என்று சொல்லிவிடுவது வழக்கம். அதிலே இரண்டுக்கு மேற்பட்ட பல பொருட்கள், அநேக சேதனங்கள் இருந்தாலும் ஜீவாத்மா என்ற ஒருத்தன் அவனுக்கு இரண்டாவதாக இந்த இத்தனையும் என்று வைத்து துவைத பிரபஞ்சம் என்று சொல்வதாக வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.